சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் இலத்திரனியல் குறியீட்டு முறையை தொடர அரசு திட்டம். எண்ணியல் பணப்பரிமாற்ற முறையுடன் இணைக்க யோசனை. இலங்கையில் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படாது, டீசல் கையிருப்பில் உள்ளதாக தெரிவிப்பு. பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கும் திட்டமில்லை, ஸ்ரீலங்கா கல்வி அமைச்சு அறிவிப்பு. இலங்கையில் வாகன இறக்குமதி வீழ்ச்சி, பிப்ரவரி மாதம் வாகன பதிவில் வந்த நிலை. பாஜகவுடன் எந்த தொடர்பும் இல்லை, சட்டசபை தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் அறிவிப்பு. பிரான்ஸ் உள்ளூராட்சி தேர்தல், நாட்டின் தென்பகுதியை தக்கவைத்த அதிதீவிர வலதுசாரி கட்சி. இனி விரிவான செய்திகள். உலகளாவிய எரிபொருள் தட்டுப்பாட்டிலிருந்து இலங்கையை பாதுகாக்கவும் உள்நாட்டு விநியோகத்தை சீராக பேணவும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. இதற்காக இந்தியா, சீனா மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகளின் உதவிகளை பெற்றுக்கொள்ளும் அதேவேளை QR எனப்படும் இலத்திரனியல் குறியீட்டு முறை மத்திய கிழக்கில் ஈரான் மீதான போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் உலகளாவிய ரீதியில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் நெருக்கடியை சமாளிக்க தேசிய எரிபொருள் அனுமதி பத்திரம் முறையை கால வரையறையின்றி தொடர ஸ்ரீலங்கா அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. எரிபொருள் விநியோகத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மற்றும் வாகனங்களுக்கான எரிபொருள் ஒதுக்கீட்டு முறையை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தவும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தீர்மானித்துள்ளது. தற்போதைய QR எனப்படும் இலத்திரனியல் குறியீட்டு முறையை எதிர்காலத்தில் எண்ணியல் பணப்பரிமாற்ற முறையுடன் இணைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் நாட்டில் அடுத்த 2 மாதங்களுக்கு தேவையான எரிபொருள் கையிருப்பில் உள்ளதாகவும் தற்போது அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். உலகளாவிய எரிபொருள் தட்டுப்பாட்டிலிருந்து இலங்கையை பாதுகாக்கவும் உள்நாட்டு விநியோகத்தை சீராக பேணவும் இந்தியா, சீனா, ரஷ்யா ஆகிய நாடுகள் ஒப்புக்கொண்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டுள்ளதால் சர்வதேச கப்பல் போக்குவரத்தில் பாரிய சிக்கல் எழுந்துள்ள நிலையில் இதனை எதிர்கொள்ள பிராந்தியத்தில் தடுத்து நிற்கும் ரஷ்ய கப்பல்களிடமிருந்து எரிபொருளை கொள்வனவு செய்வது குறித்து வெளிவிவகார பேச்சுவார்த்தைகளும் நடத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பான உத்தியோகபூர்வ கோரிக்கை தற்போது மாஸ்கோவிற்கு அனுப்பப்பட்டுள்ளது. ஈரானிய போரினால் ஏற்பட்டுள்ள விநியோக தடையானது 1973 மற்றும் 2022 ஆண்டுகளில் ஏற்பட்ட எரிபொருள் நெருக்கடிகளை விடவும் மோசமான ஒன்றாக கருதப்படுவதாக சர்வதேச எரிசக்தி முகமை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இலங்கையில் எரிபொருள் தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்யும் வகையில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள இலத்திரனியல் குறியீட்டு திட்டம் காரணமாக பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்குவது குறித்து எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என ஸ்ரீலங்கா கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இலங்கையில் பாடசாலை கற்றல் நடவடிக்கைகள் வழமை போன்று நடைபெறும் என ஸ்ரீலங்கா கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்குவது அல்லது இணையவழி கற்றல் நடவடிக்கைகளை முன்னெடுப்பது தொடர்பில் தீர்மானிக்கவில்லை என அந்த அமைச்சு கூறியுள்ளது. இலங்கையில் அத்தியாவசிய சேவைகளை பராமரிப்பதில் உள்ள சவால்களை நிவர்த்தி செய்வது குறித்து நேற்று நடைபெற்ற உயர்மட்ட கலந்துரையாடலில் கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக கலுவேவா பல அமைச்சு செயலாளர்கள் மற்றும் நிறுவன தலைவர்களோடு கலந்து கொண்டார். இதன்போது மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் மோதல்கள் அத்தியாவசிய துறைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தாத வகையில் முக்கிய பொது சேவைகள் தடையின்றி செயல்படுவது தொடர்பில் ஆராயப்பட்டுள்ளது. உலகளாவிய ரீதியில் எரிபொருட்களின் விலை அதிகரித்துள்ள போதிலும் இலங்கையில் மின்வெட்டை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் இதுவரை தீர்மானிக்கவில்லை என ஸ்ரீலங்கா மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. இலங்கையில் தற்போது மின்வெட்டை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் எந்தவொரு முடிவும் எடுக்கப்படவில்லை என்று தெரிவித்த ஸ்ரீலங்கா மின்சக்தி அமைச்சு அதிகாரிகள் தற்போது நாட்டில் மின்சார உற்பத்தியை பராமரிக்க போதுமான எரிபொருள் கையிருப்பில் உள்ளதாக தெரிவித்துள்ளனர். அனல் மின் உற்பத்தியை ஆதரிப்பதற்காக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தால் போதுமான அளவு டீசல் மற்றும் உலை எண்ணெய் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். மாற்று எரிசக்தி ஆதாரங்கள் காரணமாக நிலைமை சுமூகமாக இருப்பதாக கூறப்படுகிறது. நீர்த்தேக்கங்களில் நீர் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய போதுமான நீர் கொள்ளளவு உள்ளதாகவும் தேசிய மின்கட்டமைப்புக்கு வலுவான சூரிய ஒளியும் உள்ளது எனவும் அமைச்சின் அதிகாரிகள் கூறியுள்ளனர். இலங்கையில் வாகன இறக்குமதிகள் மீண்டும் அனுமதிக்கப்பட்டதை தொடர்ந்து ஜனவரி மாதத்தில் காணப்பட்ட வாகன பதிவுகளின் வேகம் பிப்ரவரி மாதத்தில் சற்று தணிந்துள்ளதாக இலங்கையின் முன்னணி பங்கு தலைவர் மற்றும் நிதி ஆலோசனை நிறுவனம் தெரிவித்துள்ளது.
இலங்கையில் வாகன இறக்குமதிகள் மீண்டும் அனுமதிக்கப்பட்டதை தொடர்ந்து ஜனவரி மாதத்தில் காணப்பட்ட அதீத வேகம் பிப்ரவரி மாதத்தில் சற்று தணிந்துள்ளது. மகிழுந்து மற்றும் பேருந்து போன்ற பல பயணிகள் வாகன பிரிவுகளில் பதிவுகள் குறைந்துள்ளதாக இலங்கையின் முன்னணி பங்குதரகர் மற்றும் நிதி ஆலோசனை நிறுவனம் வெளியிட்டுள்ள தரவுகள் தெரிவிக்கின்றன. பிப்ரவரி மாதத்தில் மொத்த வாகன பதிவுகள் 51,682 அலகுகளாக பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது ஜனவரி மாதத்தின் அலகுகளோடு ஒப்பிடும்போது வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தையில் 2 சக்கர வாகனங்களின் ஆதிக்கம் தொடர்ந்த போதிலும் ஏனைய வாகன பிரிவுகளில் மந்த நிலை காணப்பட்டுள்ளதாகவும் பங்குதரகர் மற்றும் நிதி ஆலோசனை நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் காணப்பட்ட வாகன பதிவு எண்ணிக்கை முழுமையான நுகர்வோர் தேவையை பிரதிபலிக்க ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் காணப்பட்ட வாகன பதிவு எண்ணிக்கை முழுமையான நுகர்வோர் தேவையை பிரதிபலிக்கவில்லை எனவும் சந்தை இன்னும் சீரமைக்கப்பட்டு வருவதாகவும் பங்குதரகர் மற்றும் நிதி ஆலோசனை நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் முர்தசா ஜாபர்ஜி தெரிவித்துள்ளார். தேவேந்திரமுனைக்கு தெற்கே ஆழ்கடல் பகுதியில் நேற்று கண்டுபிடிக்கப்பட்ட பல நாள் மீன்பிடி படகில் ஹெரோயின் போதைப்பொருள் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண் ஜெயசேகர தெரிவித்துள்ளார். குறித்த போதைப்பொருளின் பெறுமதி சுமார் 3 பில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. போதைப்பொருள் அடங்கியிருப்பதாக சந்தேகிக்கப்படும் உரமூட்டைகளை ஏற்றிச் சென்ற உள்நாட்டு பல நாள் மீன்பிடி படகு ஒன்றுடன் நேற்று 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர். தேவேந்திரமுனைக்கு தெற்கே ஆழ்கடல் பகுதியில் குறித்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. கடற்படையின் நீண்ட தூர கண்காணிப்பு பிரிவினரால் முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனையின் போது குறித்த சந்தேக நபர்கள் கைதாகியுள்ளதாக பிரதியமைச்சர் அருண ஜெயசேகர தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் குறித்த பல நாள் மீன்பிடி படகு இன்று திக்கோவிட்ட கடற்றொழில் துறைமுகத்துக்கு கொண்டுவரப்பட்டு பரிசோதிக்கப்பட்டதில் அதில் 123 கிலோகிராம் ஹெரோயின் போதைப்பொருள் இருந்தமை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். குறித்த போதைப்பொருளின் பெறுமதி சுமார் 3 பில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னரும் கடந்த வாரத்தில் தெற்கு கடற்பரப்பில் போதைப்பொருள் கடத்திய 3 பல நாள் மீன்பிடி படகுகளை கடற்படையினர் கண்டுபிடித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. அனுராதபுரத்தில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஸ்ரீலங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவின் சகோதரரான குருகுல சூரிய முதியன் சலாக பியசேன உயிரிழந்துள்ளார். நேற்று அதிகாலை இடம்பெற்ற விபத்தில் படுகாயமடைந்த அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார். அனுராதபுரம் பாதனிய பிரதான வீதியில் ஸ்ரீலங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவின் சகோதரர் பயணித்த வாகனம் வீதியோரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த லொரி ஒன்றுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதில் காயமடைந்த அவர் கல்கமுவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். வீதியோரத்தில் லொரியை நிறுத்தி வைத்திருந்த சாரதி சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் இன்று திங்கட்கிழமை கல்கமுவ நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளார். விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை கல்கமுவ காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். தமிழக சட்டசபை தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் எந்தவொரு கட்சியுடனும் கூட்டணி குறித்து பேசவில்லை என அந்த கட்சி அறிவித்துள்ளது. தமிழக சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியுடன் இணைந்து போட்டியிடுவது தொடர்பில் தமிழக வெற்றிக் கழகம் பேச்சுவார்த்தை நடத்தியதாக செய்திகள் வெளியாகியிருந்தன. இது தொடர்பில் அறிக்கை வெளியிட்டுள்ள தமிழக வெற்றிக் கழகம் சில ஊடகங்கள் தங்களின் பிரபலத்துக்காக கற்பனை கதைகளை எழுதி உண்மைக்கு புறம்பான செய்திகளை பரப்புவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளது. அத்துடன் போலி செய்திகளை பரப்பி தொண்டர்களை குழப்ப சிலர் முயற்சிப்பதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தை குறித்து போலி செய்திகளை பரப்பும் போலி ஊடகங்கள் தானாகவே உடனடியாக அதை நிறுத்த வேண்டும் என தமிழக வெற்றிக் கழகம் கூறியுள்ளது. கிழக்கிந்திய மாநிலமான ஒடிசாவில் உள்ள அரசு மருத்துவமனையில் இன்று அதிகாலை இடம்பெற்ற தீ விபத்தில் சிக்கி 10 நோயாளிகள் உயிரிழந்துள்ளனர். குறித்த தீ விபத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ய இந்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதுடன் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் நிவாரணம் வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு இந்திய மாநிலமான ஒடிசாவில் உள்ள அரசு மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 10 பேர் உயிரிழந்துள்ளனர். அத்துடன் நோயாளிகளை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்ட 11 மருத்துவமனை ஊழியர்கள் தீக்காயங்களுக்கு உள்ளாகி தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிய வந்துள்ளது. குறித்த தீ விபத்து உள்ளூர் நேரப்படி அதிகாலை 2:30 மணியளவில் ஏற்பட்டுள்ளது. சம்பவ இடத்திற்கு நேரில் விரைந்த இந்திய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மீட்பு பணிகளை பார்வையிட்டார். குறித்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். அத்துடன் தேசிய நிவாரண நிதியிலிருந்து உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாவும் காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாவும் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 25 லட்சம் ரூபாய் கருணை தொகை வழங்கப்படும் என முதலமைச்சர் மோகன் சரண் மக்ஷி தெரிவித்துள்ளார். மின்சார குறுக்கிணைப்பு காரணமாக குறித்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் எனவும் சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. இருப்பினும் இதுகுறித்து விரிவான விசாரணை நடத்த நரேந்திர மோடி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார்.
பிரான்சில் நேற்று இடம்பெற்ற முதற் சுற்று உள்ளூராட்சி தேர்தலின் முடிவுகளில் 93% சபைக்கு முதற் சுற்றிலேயே இறுதி முடிவுகள் தெரிய வந்துள்ளன. பிரான்சின் தென்பகுதியில் அதிதீவிர வலதுசாரி கட்சியான தேசிய முன்னணி தனது இடத்தை தக்க வைத்துள்ளது. எஞ்சிய இடங்களுக்கு அடுத்த ஞாயிறு இரண்டாவது சுற்று வாக்களிப்பு இடம்பெறவுள்ளது. இதற்கான வேட்பாளர் பட்டியல்கள் நாளை மாலை வெளியிடப்பட உள்ளன. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெறவுள்ள மாநகராட்சி முதல்வர் பதவிக்குரிய இரண்டாவது சுற்றில் 5 வேட்பாளர்கள் போட்டியிடும் வகையில் நேற்றைய முதற் சுற்றின் முடிவு வெளியாகியுள்ளது. சோசலிச முன்னணி வேட்பாளர் இமானுவேல் கிரிகோயர் 38.26% வாக்குடன் முதலிடத்திலும், முன்னாள் கலாச்சார அமைச்சரும் வலதுசாரி வேட்பாளருமான ரச்சிடா டாட்டி 25.20% வாக்குகளுடன் இரண்டாம் இடத்திலும், லா பிரான்ஸ் இன்சூமைஸின் சோபியா சிக்கிரோ 11.81% வாக்குடன் மூன்றாம் இடத்திலும் உள்ளனர். பாரிஸின் முதல்வர் தேர்தலின் இரண்டாம் சுற்று மிகவும் பரபரப்பான போட்டியாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாடு முழுவதும் உள்ள சுமார் 35,000 நகராட்சிகளுக்கு இடம்பெற்ற இந்த தேர்தலில் 9,04,000க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் போட்டியிட்டிருந்தனர். இந்த தேர்தல் களத்தில் பிரான்சில் உள்ள 130 புலம்பெயர் தமிழர்களும் வேட்பாளர் பட்டியலில் இடம் பிடித்த நிலையில் இவர்களில் புறநகர பகுதியான ரான்சியலில் தானுகா திலிப் குர்ரும் வெற்றி பெற்றுள்ளார். நேற்று இடம்பெற்ற வாக்களிப்பு 2020 கொரோனா காலத்தில் நடைபெற்ற உள்ளூராட்சி தேர்தலில் பதிவான வாக்களிப்பு வீதத்தை விட அதிகமாக இருந்தாலும் ஏனைய அனைத்து தேர்தல்களை விட மிக குறைந்த வாக்களிப்பு வீதமாக 58.5% பதிவாகியுள்ளது. இது வாக்களிப்பில் பங்கு பெற்றும் பொதுமக்களின் அக்கறையின்மை அதிகரித்து வருவதை வெளிப்படுத்தியுள்ளது. இந்த தேர்தலில் அரசு தலைவர் இமானுவேல் மெக்ரோனின் கூட்டணி வீழ்ச்சியுற்றுள்ளது. நாட்டின் தென்பகுதியில் தீவிர வலதுசாரி கட்சியான தேசிய முன்னணி முன்னேறியுள்ளது. இந்த தேர்தல் அரசு தலைவர் தேர்தலுக்கு முன்னர் இடம்பெறும் அரசியல் முன்னோட்ட சோதனையாக கருதப்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் இலத்திரனியல் குறியீட்டு முறையை தொடர அரசு திட்டம், எண்ணியல் பணப்பரிமாற்ற முறையுடன் இணைக்க யோசனை. இலங்கையில் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படாது, டீசல் கையிருப்பில் உள்ளதாக தெரிவிப்பு. பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கும் திட்டமில்லை, ஸ்ரீலங்கா கல்வி அமைச்சு அறிவிப்பு. இலங்கையில் வாகன இறக்குமதி வீழ்ச்சி, பிப்ரவரி மாதம் வாகன பதிவில் வந்த நிலை. பாஜகவுடன் எந்த தொடர்பும் இல்லை, சட்டசபை தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் அறிவிப்பு. பிரான்ஸ் உள்ளூராட்சி தேர்தல், நாட்டின் தென்பகுதியை தக்க வைத்த அதிதீவிர வலதுசாரி கட்சி. இத்துடன் IBC தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.